வணக்கம். யூடியூப்லேருந்து ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. இந்த அப்டேட் வந்து 1 மாதம் ஆச்சு. இருந்தாலும் இப்போ தான் எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிது இதை பற்றி சொல்கிறதுக்கு. இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா, அம்மா, 2 குழந்தைங்க இருக்காங்க. அப்பா ஒரு மொபைல் வச்சுருக்கிறாரு. அவருக்கு பிடிச்ச விஷயத்த மொபைலில் யூடியூப்பில் பார்த்துட்ருக்காரு. ஸோ அவர் ஒரு விஷயத்த பார்த்தாரு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அது சம்மந்தமான வீடியோஸ் ஆட்டோ ரெக்கமெண்டேஷன் ஆகும். அவர் மொபைலே வந்து அவர் வீட்டில் உள்ள குழந்தைங்க வந்து பார்க்குறாங்க. ஸோ அப்போ அப்பா பார்த்த கண்டென்ட் தான் இருக்கும் அதில். அந்த குழந்தைங்க கூட ஸ்டோரி அந்த மாதிரி ஏதோ டைப் பண்ணி பார்த்தா கூட அப்பப்போ அவர் அப்பா முன்னாடி அதிகமாக பார்த்த விஷயங்கள் வந்து ஆட்டோ ப்ரமோட் ஆகும்போது கைதவறி அந்த குழந்தைங்க அதை பார்க்கறதுனாலையோ இல்லை வேணும்னு பார்க்கறதுனாலையோ மீண்டும் வந்து அது சம்மந்தமான வீடியோஸ் அதே குழந்தைங்க தொடர்ந்து ஃபோனை கையில் வச்சுட்டு இருக்கும்போது பார்க்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதனால வந்து இதை அமெரிக்காவில் உள்ள கோர்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஒருவரோட அனுமதி இல்லாமல் அவர் என்ன பார்க்குறாரு அப்படின்ற டேட்டாவை கலெக்ட் பண்ணி அவருக்கே நீங்கள் ஆட்டோ ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது அவரோட ப்ரைவேசியில் தலையிடுற மாதிரி. ஸோ இது வந்து சைல்டுக்கு கண்டிப்பாக ஒத்துக்க முடியாது. சைல்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு அடல்ட் கண்டென்ட்டை கைதவறி டச் பண்ணியிருக்கலாம். இல்லை ஏதோ ஒரு வீட்டில் பண்ணக்கூடாத ஒரு சாகசமான ஒரு வீடியோஸ் பார்க்கணுன்னு சொல்லி டச் பண்ணி அது சம்மந்தமாக முயற்சி பண்ணி அதனால் ஏதோ இழப்புகள் ஏற்படலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் குழந்தைங்களை பாதிக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி வீடியோ போட்டதுக்காக 1200 கோடி ரூபாய் யூடியூபுக்கு ஃபைன் போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் 31க்குள்ளே இந்த பிரச்சனையை ஃபுல்லாக நீங்கள் முழுவதுமாக ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும், இதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஜனவரி 1லேருந்து இந்த மாதிரி கண்டென்ட் வந்து வீடியோவில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வீடியோ கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து யூடியூப் வந்து ஒரு பெரிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து சாதாரண யூடியூப் அப்டேட்னு பார்க்கக்கூடாது. அமெரிக்காவில் பாஸ் பண்ணக்கூடிய லா அது சம்மந்தமாக இந்த அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். இந்த லாவை வயலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு விதிக்கக்கூடிய ஃபைன் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவுக்கு 30 லட்ச ரூபா நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழல் வரலாம். சரி, இந்த லா வந்து என்ன சொல்லுது, அது ஒரு கிரியேட்டர் எப்படி பாதிக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் இப்போ யூடியூப் ஸ்டுடியோ ஆப் இதில் இருக்கிறேன். அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு மேலே 3 கோடு இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணிங்கன்னா வீடியோஸ்ன்னு இருக்கும். வீடியோஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே லிஸ்ட் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பென்சில் மார்க் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வரும். இதில் மானிட்டைசேஷன் இருக்கும், சிலருக்கு மானிட்டைசேஷன் இருக்காது. அதுக்கடுத்து அட்வான்ஸ்டு செட்டிங் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆடியன்ஸ் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து இஸ் திஸ் வீடியோ மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ ப்ராக்கெட்டில் ரிக்கர்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதுதான் COPPA, அதாவது சில்ட்ரன் ஆன்லைன் ப்ரைவசி ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இந்த லா தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா நான் வந்து நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆரம்பத்தில் முதல்ல பண்ணும்போது இதில் வந்து 3 கேள்வி இருக்கும். ஒன்று, இது கிட்ஸுக்கான சேனல், இல்லைன்னா இது கிட்ஸுக்கான சேனல் இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, நான் வந்து ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் இது கிட்ஸ் கோடு இல்லை கிட்ஸ் கோடு இல்லையா அப்படின்றத நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் வந்து நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸுங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனலில் கிட்ஸ் சம்மந்தமாக எதுவுமே இருக்காது. சரி, கிட்ஸ் சம்மந்தமாக இருந்தது அப்படின்னா என்னென்ன, அதாவது ஒரு கிட்ஸ் நடித்த வீடியோ, அதாவது நம்ம வீட்டில் குழந்தைங்க ஏதோ பாட்டு பாடியிருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது பண்ண வீடியோ இருந்ததுன்னா அது வந்து கிட்ஸ் தான். கிட்ஸு சம்மந்தமான விஷயங்களை வந்து நீங்கள் பேரண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்தாலும் அதுவும் கிட்ஸ் தான். இப்போ ஒரு சமையல் பண்ணுறீங்க, ஒரு நூடுல்ஸ் பண்ணுறீங்கன்னு வைங்க. அந்த நூடுல்ஸ் வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் சொல்கிறது, குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஃபோட்டோவை தம்ப்நெயில்ல வைக்கிறது, இது கூட கிட்ஸ் தான். ஸோ ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். அமெரிக்காவில் லா வந்து ரொம்ப நுணுக்கமாக வந்து பார்ப்பாங்க. ஸோ அதனால் இனிமேல் வந்து உங்களோட வீடியோஸில் நீங்கள் கவனம் செலுத்தணும். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கவங்க ஓவராலாக இது வரைக்கும் போட்ட வீடியோ இதெல்லாம் பார்த்து எதெல்லாம் வந்து கிட்ஸோடது, கிட்ஸுக்கு சம்மந்தமாக நம்ம ஏதாவது வீடியோ போட்டிருக்கோமா அப்படின்றத செக் பண்ணி அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கான செட்டிங்ஸை மாற்றிக்கங்க. ஜனவரி 1க்கு அப்புறம் என்ன ஆகும்னா, இந்த கிட்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாத்துக்குமே வந்து லைக் பட்டனோ, அதுக்கப்புறம் கமெண்ட்ஸோ, அதுக்கப்புறம் ஆட்டோ ரெக்கமெண்டேஷனோ, அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட்டோ எதுவுமே இருக்காது. இப்போது ஒரு கிட்ஸ் வந்து சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஒரு வீடியோ நான் பார்க்கணும் அப்படின்னா நான் அதை சர்ச் பண்ணி தான் பார்க்க முடியும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரியான வீடியோஸ் எதுவுமே ஆட்டோ ரெக்கமெண்டேஷனில் வராது. ஸோ இது அல்டிமேட்டாக கண்டிப்பாக மானிட்டைசேஷனை வந்து பாதிக்கும். மானிட்டைசேஷனை பாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் சேனல் போச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக உங்கள் வருமானத்தில் கை வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே நேரத்தில்
நான் வந்து யூடியூபுக்கு வந்து நான் கிட்ஸோடது போடலை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கிட்ஸோட வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணேன் அப்படின்னா டெஃபினட்டாக யூடியூப் ஆல்கிரிதம் வந்து அதை கண்டுபிடிச்சிரும். அதை கண்டுபிடிச்சிது அப்படின்னா உங்களுக்கான பனிஷ்மெண்ட் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். எப்படி இருக்கும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வீடியோவுக்கு 30,00,000 ரூபா ஃபைன், இல்லை கம்ப்ளீட்டாக மானிட்டேஷன் டிசேபிள், இல்லை கம்ப்ளீட்டாக சேனல் டெர்மினேஷன், எது வேணாலும் நடக்கலாம். ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இந்த செட்டிங்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து எனேபிள் பண்ணிக்கிங்க. டெஸ்க்டாப்பில் போனீங்க அப்படின்னா இதே மாதிரி மை சேனல் போயிட்டு வீடியோஸ் போயிட்டு அட்வான்ஸ்டு செட்டிங் போனீங்க அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் வரும். உங்கள் இந்த சேனல் வந்து கிட்ஸ் கோடது இல்லையா, இல்லை அப்பப்போ வீடியோ போடும்போது நான் இதை வந்து என்ஷூர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி 3 ஆப்ஷன் வரும். அது எதுக்கு தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கிங்க. குழந்தைகள் சம்பந்தமான வீடியோ அது வந்து ரொம்ப ஷார்ப்பாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். நான் குழந்தைகளுக்காக வீடியோ போடுறேன், இல்லை குழந்தைங்க நடித்த வீடியோ போடுறேன், அது மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்காக நீங்கள் ஏதாவது பேசினா கூட அது கூட இந்த சட்டத்துக்கு கீழே வரும். ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணிக்கங்க.